வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த COA எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஷின் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அண்டு 5 மார்க் ஓகே நல்லாவே இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. பட் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் 1 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ 1 மார்க்கோட ஆன்சர் கீ மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்க எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் த கேரக்டர் என்கோடிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அது ஆஸ்கி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் என்கோடிங் பண்ணும். அடுத்து ஏசி பவர் பார்த்திங்கன்னா டிசி பவரை கன்வெர்ட் பண்ணது என்ன சிஸ்டமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது SMPS, ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை நம்ம படிச்சிருப்போம். SMPS. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, த சிஸ்டம் ட்ரீ அப்பியர்ஸ் அந்த ரைட் சைட் ஆஃப் அ டாஸ்க் பார். நிறைய ஸ்டூடெண்ட் அது ரைட் சைட் பாட்டம் அந்த மாதிரிலாம் எழுதிருக்கீங்க. பட் அதுக்கான ஆன்சர்ஸ் டாஸ்க் பார். ஃபோர்த் ஒன் CMP கமெண்ட். ஓகேங்களா? கம்பேர் கமெண்ட் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு லைன் பை லைனாக கேரக்டர் பை கேரக்டராக சேஞ்ச் பண்ணி சொல்லும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப் கமெண்ட்னு சொல்லியிருப்பீங்க. அது நிறைய பேர் எழுதிருக்கீங்க, அது தப்பு. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா Ctrl+O. நாட் ஓன்லி MS Word, Excel, PowerPoint எல்லாத்துலேயுமே நம்ம Ctrl+O தான் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்ஷன் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. PowerPointல இன்சர்ட் ஆப்ஷனுக்குள்ளார அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 டைப்ஸ் ஆஃப் டிஃபால்ட் சார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. எயித் ஒன் டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் .odb. இது நிறைய தடவை நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் ரிவிஷன் பண்ணது தான். ஃபில்லப்பில் எல்லாமே ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்ததில்லை, மற்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நைன்த் ஒன் ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா வியூ மெனுவில் இருக்கும், அல்லது சைட் பார்லையும் இருக்கும் உங்களுக்கு. 10th ஒன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க் இஸ் கால்ட் இன்டர்நெட். ஓகேங்களா? இது நம்ம பார்த்துருப்போம். டெஃபினிஷன், இன்டர்நெட் டெஃபினிஷன் பார்க்குறப்போ நான் அதை சொல்லியிருப்பேன். இன்டர்கனெக்டட் நெட்வொர்க் தான் நம்ம இன்டர்நெட்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் வாங்க. டிலிஜென்ஸ், டைட்ஸம் அண்ட் பர்டம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர். அடுத்து கேல்சின்றது என்னது, ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். டேட்டா பேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். ஓகேங்களா? அடுத்து CP கமெண்ட். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அல்லது காப்பி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ட்ரான்ஸ்போஸ், காலம் ரோவாகவும் ரோ காலமாக மாற்றணும், அது C தான் ஆன்சர். ஸ்லைட் ட்ரான்சிஷன். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன். அடுத்து எட்ஜ்ன்றது ஒரு ப்ரௌசர். ஓகேங்களா? உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான். ரோம்ன்றது ப்ரைமரி மெமரி. லினக்ஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெயில் மெர்ஜ் அப்படின்றது என்வலப் அண்ட் நம்ம லேபிள்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ என்வலப்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஃபைல் நேம் இன் லினக்ஸ் இஸ் 255 பைட்ஸ். ஓகேங்களா? அதிகபட்சம் நம்ம 255 பைட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் கிரியேட் பண்ணலாம் லினக்ஸில். அடுத்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்டு பை அ கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் ப்ரோக்ராம். ஓகே. த டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் calci file .ods. சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், ஸ்ட்ரைக் த்ரோ, இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வி கேன் ரிமூவ் ஹைட் பார்டர் ஆஃப் அ ஷேப். அதாவது நோ அவுட்லைன். நோ பார்டர்னு கொடுத்துருப்பீங்க, அது தப்பு. அது டேபிளுக்கு தான் நோ பார்டர் வரும். பட் ஷேப்ஸ்க்கு நோ அவுட்லைன்ன்றது தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து எ வெப் அட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம். செவன்த் ஒன் டேஷ் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்பனண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ். ரைட்டர் தான் ஓப்பன் ஆஃபீஸில் இருக்குது. அடுத்து எயித் ஒன்று பார்த்தீங்கன்னா 5 ஸ்லைட்ஸ் அல்லது 3 ஸ்லைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நைன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது டூல்ஸ் மெனுவில் இருக்கும் உங்களுக்கு. 10th ஒன் எ வயர்லெஸ் டெக்னாலஜி பில்டின், அது வைஃபை. ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த கில் கமெண்ட். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுவோம், கில் பண்ணுறதுக்காக அல்லது டெர்மினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ட்ரூ தான். அடுத்து டேபிள் அண்ட் ஃபார்ம்ஸ் cannot be created by both wizard and design viewன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபால்ஸ். நம்ம ரெண்டுமே விசார்ட்லையும் கிரியேட் பண்ணலாம், டிசைன் வியூலையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது ஃபால்ஸ். பிரிட்ஜஸ் ஆர் நெட்வொர்க் லேயர் டிவைசஸ். ட்ரூ தான். calci cannot be used for commercial purpose. அது ட்ரூ. ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, ஸோ நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் அது ட்ரூ. Ctrl Nன்றது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்ட்ரல் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, கிடையாது. சென்ட்ரல் எலிமெண்ட்டுக்கு Ctrl E வரும். Ctrl Nன்றது நியூ டாக்குமெண்ட்டுக்காக. ஸோ அது ஃபால்ஸ். ஃபைல் லென்த் டஸ் நாட் அப்பியர் வென் யூ ஓப்பன் அ டேபிள் இன் டேபிள் டிசைன் வியூ இன் MS Access. அது ட்ரூ தான். லேசர் பிரிண்டர், அது இங்கை யூஸ் பண்ணும், ரிப்பன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபால்ஸ். லேசர் பிரிண்டர் பவுடர் தான் யூஸ் பண்ணும். ஸோ அது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு எயித் ஒன் தட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரம் CPU டு பெரிஃபெரல் டிவைசஸ் போர்ட்ஸை, கம்ப்யூட்டர் போர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். அது ட்ரூ. அங்கே பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அது போர்ட். ஒன்ஸ் எ கிளிப் ஆர்ட் இமேஜ் இஸ் ஆடட் இட் கேனாட் பி ரிமூவ்டு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ். நம்ம ரிமூவ் பண்ணலாம். கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். 10th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க,
த சிடி கமாண்ட் டிஸ்பிளேஸ் த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுத்துருங்க. அது கிடையாது, இது சேஞ்ச் டைரக்டரி தான் நம்ம சிடின்றதை யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கான ஆன்சர்ஸ். இதில் 1-2 மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். நம்ம பார்த்தது தான் ஆன்லைன் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.